உனக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு செட்டில்மெண்ட் தரணும்? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. நீ பண்ண வேலைக்கு நான் எதுக்கு உனக்கு செட்டில்மெண்ட் தரணும்? உனக்கு எதுக்கு நான் செட்டில் பண்ணணும்? நீ ஒர்க் பண்ணது 6 மாசம். அதுக்கு எதுக்கு நான் என்ன கமிட்மெண்ட் கொடுத்திருக்கேன்? உனக்கு செட்டில் பண்றேன்னு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தேன்? எங்க பத்திரத்துல சைன் பண்ணிருக்கேன்? இல்ல சேர்ந்தப்ப நான் உனக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தனா? 6 மாசம் சேர்ந்தவனுக்கு நான் இந்த சம்பளம் தருவேன்னு சொல்லி இல்ல இந்த செட்டில்மெண்ட் தருவேன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கேனா? அதான் சம்பளம்னாலும் செட்டில்மெண்ட்னாலும் அதுதான் தம்பி. நீ ரெண்டும் வேற நினைச்சியா? நீ பண்ண வேலைக்கு நாங்க செட்டில்மெண்ட் வேற பண்ணி அனுப்பணும்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா நீங்க இப்ப டிமாண்ட் பண்ற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்குண்ணே நீங்க பண்றதெல்லாம். ஆர்டருக்கும் டிமாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான் தம்பி. கல்யாணத்துக்கு போறது பிரச்சனை இல்ல. அங்க போய் எதுக்கு நீ இந்த போஸ்ட குளோரிஃபை பண்ற? உன்னோட ப்ரொஃபைல் எதுக்கு குளோரிஃபை பண்ற? அதை மட்டும் நான் சொல்றேன். அங்க எல்லாரோடையும் எடுத்த போட்டோ தான் போட்டேன். இதுல நான் எங்கேயும் ரிட்டர்ன் ஃபார்மேட்ல எல்லாம் எழுதி தரல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்குள்ள நடந்த இந்த டிஸ்கஷன், இந்த ஒரு உரையாடல் இல்ல இந்த ஒரு ஒப்பந்தம் ஏதாவது டெக் சூப்பர் ஸ்டார் டீமுக்கு தெரிய வந்து அவங்க அதை வீடியோல வெளிப்படுத்தினா கூட நான் இதை பிரேக் பண்ணிடுவேன்.